நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இறைவனடி வாழ்க. இறைவனடி வாழ்க. ஓம் நமசிவாய. இது ஒரு இரவு மட்டும் அல்ல, இது ஆன்மா விழிக்கும் மகத்தான தருணம். மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி திதியில் வரும் புனித இரவே மகா சிவராத்திரி. இந்த இரவில் உலகம் அமைதியாகிறது. இரவின் அமைதியில் மனமும் மெல்ல தியானத்தில் கரைகிறது. சிவபெருமான் அழிவின் இறைவன் அல்ல, அவர் அழிவின் பின்னுள்ள புது பிறப்பின் ஆதாரம். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், இவை மூன்றையும் ஒரே கருணையில் தாங்கி நிற்கும் மகா சக்தி. இந்த புனித இரவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த தாண்டவம் அழிவுக்கானது அல்ல, அது அறியாமையை அழித்து ஞானத்தை பிறப்பிக்கும் தெய்வீக இயக்கம். இந்த இரவில் சிவலிங்கத்தின் மீது பால், தயிர், தேன், திருநீர் அபிஷேகமாக பொழிய ஒவ்வொரு துளியிலும் பக்தியின் அர்ப்பணிப்பு ஒலிக்கிறது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் இரவை கதிரவனாக்க ஓம் நமசிவாய என்ற நாமம் காற்றில் பரவுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் விழிப்புணர்வுடன் அமைதியாக சிவனை நினைக்கும் போது மனத்தில் இருந்த அகந்தை விலகுகிறது, பயம் விலகுகிறது, அமைதி பிறக்கின்றது. மகா சிவராத்திரி இருளிலிருந்து ஒளிக்குச் செல்லும் பாதை, அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு செல்லும் வழி. இந்த இரவு சிவனை தேடும் இரவு அல்ல, சிவனை மனதின் உள்ளே உணரும் இரவு. கண்களை மூடி ஒரு நிமிடம் உள்ளே நோக்கினால் அங்கே அமைதியின் வடிவில் சிவன். கண்களை மூடி ஒரு நிமிடம் உள்ளே நோக்கினால் அங்கே அமைதியின் வடிவில் சிவன் இருப்பார். அந்த சிவம் உங்களில், என்னுள், எல்லா உயிர்களிலும் இருப்பார். மகா சிவராத்திரி ஒரு திருநாள் அல்ல, அது ஒரு தியானம், ஒரு அனுபவம், ஒரு ஆன்மீக எழுச்சி ஆகும். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.